மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழீனிய நெஞ்சங்களே, வணக்கம். குரல் வழி இறைமொழி அமிழ்தமிழ்து என 2 தொடர்களையெல்லாம் பார்த்து மகிழ்ந்திருந்தோம் ஒரு காலத்தில். இன்றிலிருந்து நாம் திரிகடுகம் என்னும் ஒரு புதிய இலக்கிய தொடருக்குள் நுழையவிருக்கின்றோம். திரிகடுகம் பலரும் அறிந்திருக்கின்றோம். அது ஒரு மருந்து கூட்டு. சுக்கு, மிளகு, திப்பிலி என்கிற அந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு மருந்து கூட்டு. அதை போன்றே ஒவ்வொரு செய்யுளிலும் 3 மருந்து தன்மைகளை கொடுப்பதாக இந்த செய்யுள் வடிவம் அமைந்திருக்கிறது. அதுதான் திரிகடுகம். நல்லாதனார் என்கிற ஒரு மாபெரும் புலவர் ஒரு 100 செய்யுள்களை இப்படி வடிவமைத்திருக்கிறார். ஆதன் என்றாலே ஆன்மா என்கிற ஒரு பொருளும் உண்டு. அப்போ இவர் ஒரு நல்ல ஆன்மா. தமிழ் ஊடாக தமிழுக்கும் இந்த உலகுக்கும் மாபெரும் மருந்துகளை அள்ளி தந்திருக்கிறார். இங்கே இந்த 100 செய்யுள்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்யுள், ஆனால் அந்த செய்யுளில் ஒரு கருத்தை மட்டுமே நாம் பார்க்கவிருக்கிறோம். இவ்வாறாக ஒரு செய்யுளுக்கு 3 நாட்களை நாம் எடுப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற அந்த முதல் செய்யுள் திரிகடுகம் போன்ற மருந்து. அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல் குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இன்று நாம் பார்க்கின்ற அந்த முதல் கருத்து அருந்ததினார் போலும் கற்பு. அருந்ததி என்கிறவர் ஒரு பெண். அவர் வசிஷ்ட முனிவர் என்கிறவருடைய அன்பு மனைவி. கற்புக்கு மிகச்சிறந்த பெயர் பெற்ற ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது. அது கம்ப ராமாயணத்திலே வருகிற ஒரு கருத்து. ஆக இந்த அருந்ததி போன்ற கற்புடைய ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அந்த பெண் யாரை மனம் முடித்திருக்கிறாரோ அவர்தம் அன்பு கணவருக்கு மாபெரும் மருந்து, சுக்கு போன்ற ஒரு மருந்து என்று நாம் பார்க்கிறோம். ஆக கற்புடைய ஒரு பெண் வீட்டில் இருப்பது இவர் கற்புடையவள் என்று பெருமை பாராட்டுவதற்குரிய ஏதோ ஒரு பண்பாடு என்பது மட்டுமன்று, அங்கே அந்த கணவர் நலம் பெறுவதற்கான மருந்தாகவும் அந்த கற்புடைய பெண் அமைகிறார். அதோடு இன்னும் சற்று நாம் நீட்டி சொல்ல வேண்டும். அது என்ன? அங்கே இருக்கிற கணவனுக்கு மட்டுமல்ல, அவர் ஈன்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கும், அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், உறவுகள் எவரென்றாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் மருந்தாகவே அந்த கற்புடைய பெண் திகழ்கிறார். அருந்ததி என்கிற அந்த இலக்கிய கற்புடைய அந்த பெண் இங்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை போன்று இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே ஒரு திரைப்படம் வந்தது. அதில் ஒரு பாட்டு என்ன வரும் அப்படின்னா, கம்பனுக்கு சொல்லுங்கள் அவன் கவிதை எழுதுவான், அந்த வள்ளுவனை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான், அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபா, இவள் பெயரோ அகலிகை 20 ரூபா. கற்புடைய பெண்களின் பெயரை வைத்துக்கொண்டு கற்பை விலை பேசுகின்ற ஒரு தொழில் நடக்கிறது என்பதை சாடுகிற வகையிலே அந்த பாட்டிற்கும், கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் என்று வரும் அந்த கருத்து. ஆக அதில் வருகிற அந்த முதல் பெண் அருந்ததி. இந்த அருந்ததியை போன்ற கற்புடைய பெண்கள் இன்று திகழ வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் உறுதியேற்க வேண்டும். வீடுகளில் இருக்கிற நம் பெண்கள், வீட்டில் இருக்கிற மனைவியோ தாயோ தங்கையோ மகளோ எவரென்றாலும் சரி, அவர்கள் கற்புடையவராக இருக்க வேண்டும். பெண்ணுக்கு மட்டுமன்று இந்த கற்பு என்பது ஏதோ ஒரு சொத்து, அது கடமை என்பது ஆண்களும் அந்த கற்புடைய தன்மையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இங்கே நாம் ஒவ்வொருவருமே, குருக்களோ துறவிகளோ பொதுநிலையினர் எல்லாருமே கற்புடையவர்களாக திகழ வேண்டும் என்பது முதல் மருந்து. அதோடு கற்புடையவர்களாக இருக்கிறவர்களை மதித்து பாராட்டுவது நம்முடைய கடமை. மேலும் கற்புடையவர்களாகவே இங்கு பலரையும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு அதற்குரிய சூழலையும் கட்டமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த உறுதிப்பாடுகளை எல்லாம் இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சொல் ஸ்திரீ அல்லது உமன். ஸ்திரீ என்றால் சமஸ்கிருத சொல், உமன் ஆங்கில சொல். இவற்றிற்கான தனித்தமிழ் சொல் என்ன? பெண். அதை நாம் பயன்படுத்தலாம்.
பெண் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.